ELSE, else. இந்த வார்த்தையை எங்கெல்லாம் யூஸ் பண்ணணும் நிறைய பேர் காமெண்ட்ஸில் கேட்டிருக்கீங்க. உங்களுக்காக தான் இந்த வீடியோ. பட் இங்கிலீஷ் பார்ட்னரோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா நீங்கள்? மறக்காமல் இங்கிலீஷ் பார்ட்னரோட யூடியூப் சேனல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் டெய்லி இந்த மாதிரி அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும், இங்கிலீஷ் நிறையா கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். எல்ஸ் இந்த வார்த்தையோட யூசேஜ், அதாவது எங்கே யூஸ் பண்ணும், எந்த மாதிரி சுச்சுவேஷன்லலாம் யூஸ் பண்ணுங்கிறத நான் இப்போ இந்த வீடியோவில் சொல்லித்தர போகிறேன். சில எக்ஸாம்பிள்ஸ் வச்சு சொல்லித்தரேன். போர்டில் சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட், வாட் எல்ஸ். வாட் எல்ஸ் அப்படின்னா வேறு என்ன அப்படின்னு அர்த்தம். எக்ஸாம்பிள் பாருங்கள். வாட் எல்ஸ் டு யூ வாண்ட்? உனக்கு வேறு என்ன வேணும், இதை விட வேறு என்ன வேணும் அப்படின்லாம் கேட்போம்ல. வாட் எல்ஸ் டு யூ வாண்ட். இதுவே வாட் எல்ஸ் கேன் ஐ டூ? நான் வேறு என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவோம்ல. வாட் எல்ஸ் கேன் ஐ டூ? உனக்கு இன்னும் நான் வேறு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கணுன்னா வாட் எல்ஸ் கேன் ஐ டூ ஃபார் யூ அப்படின்னு கேட்கலாம். அடுத்தது ஹவ் எல்ஸ். ஹவ் எல்ஸ் அப்படின்னா வேறு எப்படி. எக்ஸாம்பிள், ஹவ் எல்ஸ் ஷுட் ஐ டூ இட்? நான் வேறு எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லுவோம்ல. இப்போ நீங்கள் ஆஃபீஸில் இருக்கீங்க, உங்களுக்கு நிறைய வேலை கொடுக்குறாங்க, இது இன்னும் பெட்டராக பண்ணுங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க அப்படின்னா வேறு எப்படி தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவோம்ல. ஹவ் எல்ஸ் ஷுட் ஐ டூ இட்? அப்போ நீங்கள் இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம். இதே நீங்கள் கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்கீங்க, இல்லை ரிலாக்ஸ்டாக உட்காந்துருக்கீங்க, அப்போ ஒழுங்காக உட்காரு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஹவ் எல்ஸ் ஷுட் ஐ சிட்? இதை விட நான் ஒழுங்காக எப்படி உட்காரணும் அப்படின்னு கேட்குறப்போ ஹவ் எல்ஸ் ஷுட் ஐ சிட் அப்படின்னு கேட்கலாம். அடுத்தது ஹூ எல்ஸ். ஹூ எல்ஸ் அப்படின்னா வேறு யார். எக்ஸாம்பிள், ஹூ எல்ஸ் இஸ் ஹியர்? இங்கே வேறு யார் இருக்காங்க? இப்போ நீ இங்கே இருக்க, இங்கே வேறு யாரெல்லாம் இருக்காங்களா அப்படின்னு கேட்போம்ல. ஹூ எல்ஸ் இஸ் ஹியர் அப்படின்னு கேட்கலாம். இதுவே ஹூ எல்ஸ் ஆர் கம்மிங்? இப்போது என் ஃப்ரெண்டு கூட வராங்க, அப்படின்னு நான் இன்னொரு ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். அப்போ அவங்க கேட்குறாங்க, நீ மட்டும் தான் வரியா, வேறு யாரெல்லாம் வராங்க அப்படின்னு கேட்குறாங்களே. ஹூ எல்ஸ் ஆர் கம்மிங் அப்படின்னு அவங்க கேட்கலாம். அடுத்தது வென் எல்ஸ். வென் எல்ஸ் அப்படின்னா வேறு எப்போ. எக்ஸாம்பிள், வென் எல்ஸ் ஐ எம் கோயிங் டு ஹேவ் இட்? இப்போ நீங்கள் அம்மா கூட ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட போயிருக்கீங்க. அப்போ உங்களுக்கு பிடிச்ச டிஷ் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றீங்க. அப்போ சொல்லுவாங்களே, இதெல்லாம் சாப்பிடாத வயிறு கெட்டுரும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அப்போ நீங்கள் கேட்பீங்க, இப்போ சாப்பிட்லன்னா நான் வேறு எப்போ சாப்பிட போகிறேன் அப்படின்னு கேட்குறதுக்கு when else I'm going to have it அப்படின்னு கேட்கலாம். இல்லைனா when else will you buy? அது எங்கே யூஸ் பண்ணுவீங்க? நீங்கள் ரொம்ப நாளாக உங்கள் ஃப்ரெண்ட் கிட்ட நான் ஒரு பைக் வாங்கலான்னு இருக்கேன்டா அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கீங்க. உங்ககிட்ட காசு இருக்குது, ஆனால் நீங்கள் வாங்காமே இருக்கீங்க. அப்போ அவங்க கேட்குறான், இப்போவும் வாங்கலைன்னா வேறு எப்போ தான் வாங்குவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது when else will you buy? இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட், வேர் எல்ஸ். வேர் எல்ஸ் அப்படின்னா வேறு எங்கு. எக்ஸாம்பிள், வேர் எல்ஸ் வில் ஹீ பி? இப்போ நீங்கள் வீட்டில் இருக்கீங்க, உங்கள் தம்பி எங்கேயோ வெளியில் போயிட்டாங்க. அப்போ அம்மா கேட்குறாங்க, உங்கள் தம்பி எங்கே போயிருக்கான் அப்படின்னு. அப்போ நீங்கள் சொல்லுவீங்கள்ல, அவன் இங்கே இல்லைன்னா வேறு எங்கே போவான், அவன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் போவான் அப்படின்னு. ஸோ இங்கே இல்லைன்னா வேறு எங்கே போகிறான் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, எந்த இடத்துல இருக்க போகிறாங்கிறது தெரிஞ்சிருக்கு. அப்போ நீங்கள் வேர் எல்ஸ் வில் ஹீ பி அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது, இப்போது உங்கள் தம்பி வேறு எங்கேயோ போயிருக்காங்க, ஆனால் எங்கே இருக்க போகிறாங்கன்னு தெரியல. அப்போ நீங்கள் என்ன சொல்லணும்னா வேர் எல்ஸ் வுட் ஹீ பி? தெரியுது, அவங்க இருக்கிற இடம் தெரியுதுன்னா வில் யூஸ் பண்ணணும், தெரியல அப்படின்னா வுட் யூஸ் பண்ணணும். அடுத்தது why else. why else அப்படின்னா வேறு ஏன் இல்லைன்னா வேறு எதுக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல. எக்ஸாம்பிள் பாருங்கள். why else would they do it? வேறு எதுக்காக பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லுவோம்ல. இப்போ ஆஃபீஸில் உங்கள் கலீக் இருக்காங்க, நிறைய ஒர்க் பண்ணுவாங்க உங்கள் பாஸை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு. அவன் வேறு எதுக்கு பண்ண போகிறான், ப்ரமோஷனுக்கு தான் பண்ணுறான் அப்படின்னு தெரியும். ஸோ ஒரு நோக்கத்தோடு பண்ணுறாங்கல்ல. அப்போது நம்ம why else would they do it? வேறு எதுக்கு அவன் பண்ண போகிறான் அப்படிங்கிறது, இல்லை வேறு எதுக்கு அவங்க பண்ண போகிறாங்க அப்படின்னா why else would they do it அப்படின்னு கேட்கலாம். இன்னொரு எக்ஸாம்பிள், why else would you go? நீங்கள் நல்லா ட்ரெஸ் பண்ணிவிட்டு வெளியில் போகிறீங்க. அப்போது உங்கள் ஃப்ரெண்ட் கேட்குறாங்க, வேறு எதுக்கு நீ இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு போகிற, ஏதோ ஒரு பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு தானே அப்படின்னு கேட்போம்ல. ஸோ அப்போது why else would you go? நீ எதுக்கு அங்கே போகிறேன்னு தெரியும் அப்படின்னா why else would you go? இந்த கொஸ்டின் கேட்கலாம். அடுத்தது someone else, அதாவது வேறு யாரோ. எக்ஸாம்பிள், சாரி ஐ தாட் யூ வேர் someone else. நீங்கள் கூட்டத்தில் உங்கள் ஃப்ரெண்டை தேடிட்டு இருக்கீங்க, தெரியாமல் அவங்கள மாதிரியே இருக்காங்கன்னு இன்னொருத்தரை போய் கூப்பிட்டுட்டீங்க அப்படின்னா அப்போ சொல்லுவோம்ல, நான் என் ஃப்ரெண்டுன்னு நினச்சி உங்களை கூப்பிட்டுட்டேன், தெரியாமல் கூப்பிட்டுட்டேன் அப்படின்னு. அப்போது வேறு யாருக்கு பதிலும் நீங்கள் யாரையோ கூப்பிட்டுட்டீங்க. அப்போ இந்த சென்டென்ஸ் சொல்லலாம், சாரி ஐ தாட் யூ வேர் someone else. அடுத்த எக்ஸாம்பிள், someone else is also waiting near the door. அங்கே கொஞ்சம் பேர் ஆல்ரெடி நின்றுட்டு இருந்தாங்க, அவங்க கூட இன்னும் யாரோ நின்றுட்டு இருக்காங்க, இன்னும் வேறு யாரோ வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லணும்னா
someone else is also waiting near the door அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது somewhere else, வேறு எங்காவது. எக்ஸாம்பிள், we are going somewhere else to talk. நீங்கள் ஏதோ பேசணும்னு நினைக்கிறீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட, ஆனால் அங்கே ரொம்ப கூட்டமாக இருக்குது, வேறு யாரோ இருக்காங்க, ப்ரைவசியே இல்லை. அப்போ சொல்லுவோம்ல வேறு எங்கேயாவது போய் பேசலாம் அப்படின்னு. we are going somewhere else to talk, வேறு எங்கேயோ போய் நம்ம பேச போகிறோம் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது something else, வேறு ஏதாவது. எக்ஸாம்பிள், he should do something else. அவன் ஒன்று பண்ணிகிட்டு இருக்கான், ஆனால் அது அவனுக்கு சரியாக பண்ண வரல. அப்போ நீங்கள் ஒரு சஜஷன் சொல்வீங்களே, இது பண்ணுறதுக்கு பதிலாக அவன் வேறு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு. அப்போது he should do something else அப்படின்னு சொல்லணும். இன்னொரு எக்ஸாம்பிள், I'll order something else. நீங்கள் வீட்டில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ரிலேட்டிவ்ஸ் யாராவது வந்திருக்காங்க, எல்லாருக்கும் சாப்பாடு ஆர்டர் பண்ணியிருக்கீங்க, ஒருத்தருக்கு மட்டும் எனக்கு இது பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நான் வேறு ஏதாவது ஆர்டர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அப்போது I'll order something else அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போது இது வரைக்கும் நான் சொல்லி கொடுத்ததெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுதா? இதே மாதிரி தமிழ் வழியாக இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா எங்கள் டீம் ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப் நம்பர் ஒன்று கொடுத்துருக்காங்க, அதில் உடனே மறக்காமல் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணலாம். இல்லை இன்ஸ்டண்ட்டாக இப்போவே போய் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும், கோர்ஸில் ஜாயின் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கை கிளிக் பண்ணி கூட நீங்கள் கோர்ஸில் ஜாயின் பண்ணலாம். சரி, இப்போது அடுத்து என்னன்னு சொல்கிறேன். somebody else, வேறு யாராவது. எக்ஸாம்பிள், ask somebody else to help you. இப்போது உங்கள் ஃப்ரெண்ட் உங்ககிட்ட வந்து எனக்கு இப்போ இது பண்ணிக்கூட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் ஆல்ரெடி நிறைய ஒர்க்கில் இருக்கீங்க, அப்போ சொல்லுவீங்களே இல்லை வேறு யார்கிட்டையாவது இந்த ஹெல்ப் கேட்டுக்கோ அப்படின்னு. ask somebody else to help you அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது anyone else, அதாவது வேறு யாரேனும். எக்ஸாம்பிள், she arrived 10 minutes before anyone else. வேறு யாரும் வரதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி அவள் வந்துட்டா அப்படின்னு சொல்லுவோம்ல, அப்போது she arrived 10 minutes before anyone else அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது anybody else, இதுவும் வேறு யாராவது அப்படிங்கிற அர்த்தம் தான். எக்ஸாம்பிள், is anybody else available? ஒரு டாஸ்க் உங்களுக்கு கொடுக்குறாங்க, பட் நீங்கள் ஆல்ரெடி பண்ணிகிட்ருக்கீங்க, அப்போ உங்கள் மேனேஜர் வேறு யாராவது அவைலபிளாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்கல்ல, இஸ் எனிபடி எல்ஸ் அவைலபிள் அப்படின்னு கேட்கலாம். இந்த இடத்துல நீங்கள் எனி ஒன்னும் யூஸ் பண்ணலாம், தப்பில்லை. இஸ் எனி ஒன் எல்ஸ் அவைலபிள் அப்படின்னு கேட்கலாம். அடுத்தது எனிவேர் எல்ஸ், வேறு எங்கேனும். எக்ஸாம்பிள், we haven't seen this anywhere else. நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க, ஆச்சரியத்தில் சொல்கிறீங்க இந்த மாதிரி வேறு எங்கேயுமே பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லுவோம்ல, அப்போது we haven't seen this anywhere else அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது anything else, வேறு ஏதாவது. எக்ஸாம்பிள், do you need anything else from the store? நீங்கள் கடைக்கு சில விஷயங்கள் வாங்க போயிருக்கீங்க, அப்போது உங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி வேறு ஏதாவது வாங்கணுமா, வேறு ஏதாவது வாங்கணுமா அப்படின்னு திரும்பவும் கேட்பீங்களே, செக் பண்ணுவீங்களே, அப்போது do you need anything else from the store அப்படின்னு கேட்கலாம். இல்லை கூட வந்திருக்கவங்க கிட்ட இவ்வளோதானா, ஏதாவது மிஸ் பண்ணிட்டோமா, உனக்கு வேறு ஏதாவது ஞாபகம் இருக்கா, do you remember anything else அப்படின்னு கூட கேட்கலாம். அடுத்தது no one else, அதாவது வேறு யாரும் இல்லை. எக்ஸாம்பிள், there was no one else on the street. நீங்கள் நேற்று நைட் லேட்டாக வீட்டுக்கு போனீங்க, அப்போ என்ன நடந்ததுன்னு உங்கள் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்கிறப்போ நான் தனியாக போனேன், ஸ்ட்ரீட்டில் வேறு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லுவீங்கள்ல, அந்த இடத்துல there was no one else on the street அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது nobody else, இதுக்கும் வேறு யாரும் இல்லை அப்படிங்கிறது தான் அர்த்தம். எக்ஸாம்பிள், nobody else does it, வேறு யாரும் இந்த மாதிரி பண்ணுறது இல்லை. no one else does it அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இந்த மாதிரி பண்ணுறதுக்கு வேறு யாருமே இல்லை, நீ பண்ணிக்கொடு அப்படின்னு சொல்லுவோம்ல, there is no one else to do it, there is nobody else to do it அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அடுத்தது nowhere else, வேறு எங்கும் இல்லை. எக்ஸாம்பிள், he had nowhere else to go. இப்போ உங்கள் ஃப்ரெண்டு ஊருக்கு வந்திருக்காங்க, உங்கள் ஊருக்கு வந்திருக்காங்க, அப்போ உங்கள் அம்மா கேட்குறாங்க, இவனையும் இங்கே கூப்பிட்டுட்டு வந்த அப்படின்னு. அவன் வேறு எங்கேயுமே போகிறதுக்கு இல்லாமல் வெயிட் பண்ணிட்டு இருந்தான், அதனால நான் கூப்பிட்டுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, he had nowhere else to go அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது nothing else, வேறொன்றும் இல்லை. எக்ஸாம்பிள், I can think of nothing else but your smile. எனக்கு வேறு ஒன்றுமே தோணலை, உங்கள் ஸ்மைல் மட்டும்தான் எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லுவோம்ல, I can think of nothing else but your smile. உங்கள் க்ரஷ்ஷை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கோ, உங்களுக்கு பிடிச்சவங்க கிட்ட இதை சொல்கிறதுக்கோ, இந்த மாதிரி I can think of nothing else but your smile அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது everyone else, அதாவது மற்ற எல்லோரும். எக்ஸாம்பிள், where is everyone else?
உங்கள் கிளாஸில் டீச்சர் வந்து பார்க்குறப்போ சில பேர் மட்டும் இருக்கீங்க, அப்போ கேட்பாங்கல்ல மற்றவங்க எல்லாம் எங்கே அப்படின்னு கேட்பாங்கல்ல, அப்போது வேர் இஸ் எவ்ரி ஒன் எல்ஸ் அப்படின்னு கேட்கலாம். அடுத்தது எவ்ரிபடி எல்ஸ், மற்ற அனைவரும். எக்ஸாம்பிள், எவ்ரிபடி எல்ஸ் ஹேஸ் அக்ரீட் பட் ஷீ டிட்ன்ட். ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாங்க உங்கள் கேங்கில், எப்போவுமே ட்ரிப் பிளான் பண்ணாவே போதும் அவங்க மட்டும் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க இல்லையா? அப்போது நீங்கள் என்ன சொல்லலாம்? எவ்ரிபடி எல்ஸ் ஹேஸ் அக்ரீட் பட் ஷீ டிட்ன்ட். மற்ற எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க, அவன் மட்டும் ஒத்துக்கல அப்படின்னு அர்த்தம். அடுத்தது எவ்ரிவேர் எல்ஸ், அதாவது மற்ற எல்லா இடங்களிலும். எக்ஸாம்பிள், ஐ saw this poster everywhere else but not here. உங்கள் ஃப்ரெண்ட் கூட பைக்கில் போயிட்டு இருக்கப்போ சொல்லுவீங்கல்ல, மற்ற எல்லா இடத்துலையும் ஒரு போஸ்டர் பார்த்தேன் ஆனால் இங்கே இல்லை அப்படின்னு. ஐ saw this poster everywhere else but not here. அடுத்தது எவ்ரிதிங் எல்ஸ், மற்றவை எல்லாம். எக்ஸாம்பிள், எவ்ரிதிங் எல்ஸ் வாஸ் forgotten. நான் எக்ஸாம் எழுதிட்டு இருந்தேன், ஒரு சில கேள்விகள் தவிர மற்ற எல்லாத்துக்குமே எனக்கு ஆன்சர்ஸ் மறந்துருச்சு அப்படின்னு சொல்லுவோம்ல. எவ்ரிதிங் எல்ஸ் வாஸ் forgotten. இன்னொரு எக்ஸாம்பிள், எவ்ரிதிங் எல்ஸ் ஹேஸ் பீன் ப்ரொவைடட். இதை தவிர மற்ற எல்லாமே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம்ல. எவ்ரிதிங் எல்ஸ் ஹேஸ் பீன் ப்ரொவைடட். எல்ஸ் இந்த ஒரு வார்த்தையை எங்கே யூஸ் பண்ணணும், எப்படியெல்லாம் யூஸ் பண்ணணும்னு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். ஸோ இதே மாதிரி இங்கிலீஷில் நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கணும், இல்லை பேசணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க, ஆனால் உங்கள் கூட பேசுகிறதுக்கு ஃப்ரெண்ட் இல்லை இங்கிலீஷ் வீட்டில் யாருமே பேச மாட்டாங்க அப்படின்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க இல்லையா? ஸோ இங்கிலீஷ் பார்ட்னரில் 24/7 ஃப்ரெண்ட்லியான பர்சனல் ட்ரெயினர் உங்களுக்காக அவைலபிளாக இருப்பாங்க. நீங்கள் எப்போ வேணாலும் உங்கள் ஃப்ரீ டைமில் வாட்ஸ்அப் மூலமாக வீட்டில் இருந்தே இங்கிலீஷ் கற்றுக்கலாம். நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம், ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி எங்கள் டீமுக்கு ஹாய்னு ஒரே ஒரு மெசேஜ் அனுப்புங்க. இல்லை இதை நோட் பண்ணி திரும்பவும் நான் மெசேஜ் பண்ணுறதுக்கு டைம் ஆகும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கோம், அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி எங்கள் டீமுக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா கோர்ஸ் பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. அது எல்லாமே பார்த்துட்டு நீங்கள் இங்கிலீஷ் பார்ட்னர் கோர்ஸில் ஜாயின் பண்ணிவிட்டு கான்ஃபிடென்ட்டாக இங்கிலீஷ் பேசுங்க, ஃப்ளூவெண்ட்டாக இங்கிலீஷ் பேசுங்க.